வணக்கம் எல்லோருக்கும். வாழ்வியினுடைய கசப்பான உண்மைகளும் சில தத்துவங்களும். இரவுகளில் எத்தனையே இரவுகள் உண்டு. அந்த ஒரு இரவை கடந்து விட்டால் மீண்டும் அடுத்ததொரு இரவு. தலை போனாலும் எது போனாலும் மீண்டும் போன இரவை திருப்பி பெற முடியாது. அதே போல தான் போன வாழ்வை திருப்பி பெற முடியாது. ஒவ்வொரு நாளையும் நாம் மதித்து கொண்டாட வேண்டிய அந்த தருணங்கள். ஆனால் இளம் வயது முதல் கட்டிலம் காலை பருவம் வரை அந்த அந்த பருவங்களை கடந்து காலங்களை கடந்து வீணடித்து ஒரு நிம்மதியாக வாழவோம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த வாழ்க்கை நமக்கு பல பேருக்கு கை கொடுக்காமல் போயிடும். ஆக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடங்களையும் நம்ம கடந்து தான் போகிறோம். அப்படியேப்பட்ட ஒரு அழகான அந்த காலத்தை நம்ம விரயம் செய்யும் பொழுது, அதை உதாசீனப்படுத்தும் பொழுது நம்ம எல்லாமே அசால்ட்டாக கடந்து போவோம். அப்போ அந்த அசால்ட்டாக கடந்து போன நாட்களை எல்லாம் ஒரு ஜாக்கிரதையாக அந்த நிகழ்வை ஏதோ ஒரு செயலில் போட்டு நம்ம அந்த வேலையை செஞ்சுருந்தோம்னா அந்த அசால்ட்டாக கடந்து போன அந்த நாட்களை எல்லாம் தன்னை உயர்த்தி கொள்கின்ற ஒரு செயலாக அந்த காலத்தில் பயன்படுத்தும் போது நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு காலம் கடந்த பின்பு தான் புத்தி உதயம் பிறக்கும் என்பார்கள். அது சில பேர் காலம் கடந்த பிறகாவது யோசித்து முன்னுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையை தன்னை முன்னிலைப்படுத்திக்குவாங்க, ஒரு சார்ந்த நிலையை கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் பல பேருடைய வாழ்க்கையுடைய போராட்டங்கள் அந்த காலத்தையும் தன்னுடைய இயலாமையை சுட்டி காட்டி இந்த வாழ்க்கையில் நமக்குன்னு எதுவுமே அமையலை, எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு வெறும் வாய் வார்த்தையில் தன்னை குற்றம் சாட்டிக்காமல் காலத்தை மற்றவர்களையும் குற்றம் சாட்டி கொண்டு இருப்பதனால் எந்த பயனும் இல்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. கணியன் பூங்கன்றனுடைய இந்த வார்த்தைகளை மனசில் வச்சுக்குங்க. போனால் வராது, பொழுது போனால் திரும்பாது அப்படிங்கிற வார்த்தைக்கு இணங்க காலத்தை மதியுங்கள், காலத்திற்குள் வாழுங்கள். காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அந்த காலம் கொடுத்த அந்த நேரத்தில் நாம் வாழவில்லை என்றால் ஒவ்வொரு நாளும் வீணே. அதனால் எப்போதுமே காலத்தை மதித்து நடங்கள். குழந்தைகளுக்கு அந்த காலத்தை பற்றிய கவலை இல்லை. மாணவ பருவத்திலிருந்து தொடங்குகின்றது அந்த நிமிடங்களும் அந்த காலமும். அந்த காலங்களை சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு அந்தஸ்தையும் ஒரு உயர்வையும் வாழ்க்கைக்கான தேடலையும் உங்களுக்கான குறிக்கோளையும் அடைவதற்கான அந்த நேரம்தான், அந்த காலம்தான். அந்த காலத்தை உனதாக்குங்கள். உனது பெயர் காலம் முழுக்க நிலைக்கட்டும். நன்றி, வணக்கம். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.